அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 25, 2025. இன்று வாஸ்து நாள். கருத்தில் கொள்ளுங்க. வாஸ்து சம்பந்தமான எந்த முடிவும் இந்த நாளில் எடுக்கலாம். சிறப்பு. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 6:29 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று மாலை 7:34 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் சித்த யோகம். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசு நட்சத்திரம் கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷமம். இவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போதான் இந்த நாளை சிறப்பாக கையாள முடியும். எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும். அதனால இந்த வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். அதே போல் வண்டியில் செல்லக்குள்ள எக்காரத்தை கொண்டும் மொபைலில் பயன்படுத்தின்னு செல்லக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கையாண்டுறது சிறப்பு. இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு ஃபைன் வைக்க நேரிடும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. ராவுகாலம் காலை 9 to 10:30. ராவுகாலம் காலை 9 to 10:30. யமகண்டம் மதியம் 1:30 to 3. யமகண்டம் மதியம் 1:30 to 3. குளிகை காலை 6 to 7:30. குளிகை காலை 6 to 7:30. சூலம் இன்று கிழக்கு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சூளம்னா நம்ம ஏற்றுற கிழக்க பார்த்து தான் அந்த தீபத்தை ஏற்றணும். அதுதான் சூளம். அது அனைத்துக்கும் பொருந்தும். விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லை கற்பூரம் ஏற்றினாலும் சரி, நம்ம அந்த கிழக்கு பக்கமாக பார்த்து தான் ஏற்றணும். அதை தான் குறிப்பிடுறாங்க சூளம்னா. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த குளிகை டைமில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது நல்ல வேலையாக இருந்தாலும் சரி, கெட்ட வேலையாக இருந்தாலும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த வேலை செய்தாலும் அதில் உங்களுக்கு பலன் இருக்காது. எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி தீவினையே செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரிதான். குளிகை டைமை தவிர்க்கணும். இது யமகண்டம் ராகு காலத்தை விட மிகவும் கொடுமையானது தான் குளிகை. அது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. குளிகைன்னா மாந்தி, அது கருத்தில் கொள்ளணும். இப்போ மாந்தி வேற குளிகை வேறையில் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் தவறான கண்டோட்டங்குது. குளிகை வேற மாந்தி வேறன்னு. அப்படி கிடையாது. மாந்தி தான் குளிகை. மாந்தியை தான் கேலண்டரில் குளிகைன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.